Hi friends, welcome to meKitchen. இன்னைக்கு நாம அரைக்கீரை மசியல் செய்ய போறோம். செய்ய தேவையான பொருட்கள்: அரைக்கீரை ஒரு கட்டு, 3 வெங்காயம், 3 தக்காளி, 1/2 ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 8 காஞ்ச மிளகாய், தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், 2 ஸ்பூன் ஆயில். அரைக்கீரையை நல்லா கழுவி கீரையை கட் பண்ணி ஸ்டவ்ல வச்சிருக்கேங்க. வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேங்க, அதை எடுத்து போட்டுக்குங்க. தாளிக்க கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. அடுத்து நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. நெக்ஸ்ட் உப்பு சேர்த்துங்க. மஞ்சள்தூள் போட்டுங்க. பூண்டு போட்டுங்க. பூண்டு நான் நல்லா தட்டி வச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். அடுத்து 6 காஞ்ச மிளகாய் போட்டுங்க, 2 எடுத்து வச்சிருங்க தாளிக்கிறதுக்கு. புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேங்க, அப்படிதான் போடுவாங்க. 4 திப்பி இருக்கனால அதை வடிகட்டி ஊத்துறங்க. வெந்துக்கிட்டு இருக்குங்க கீரை. நீங்கள் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க, அப்போதான் எல்லாம் ஒன்றா சேரும். இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கீரையை எப்பவுமே இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டால் கீரையும் குழஞ்சிரும், டேஸ்ட்டும் கம்மியாயிடும், சக்தியும் போயிடும். இப்போ கீரையை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம சட்டியில் ஊற்றி அதை கடைய போகிறோம். கீரையை எடுத்து சட்டியில் ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ மத்து போட்டு நல்லா கடையணும். எப்பவுமேங்க கீரையை மிக்சியில் அரைக்காதீங்க, அதில் ருசி இருக்காதுங்க, சக்தியும் இருக்காது. நீங்கள் சட்டியிலனா கூட ஒரு பாத்திரத்தை ஊற்றி நல்லா கடைஞ்சிருங்க. கீரையை நல்லா கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் பாருங்க. இப்போ நம்ம கீரையை தாளிச்சிடலாங்க. கடாய் சூடாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் போட்டுங்க, வெங்காயம் போட்டுங்க, கருவேப்பிலை போட்டுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த கீரையை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கீரை எடுத்து நம்ம ஊற்றிட்டோம் பாருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து தூவிடுங்க லாஸ்ட்டாக. அரைக்கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.